ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கிடெக். சிங்கப்பூர்ல தெரியாத வேலைக்கு வர வேண்டாம். அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இப்போ சிங்கப்பூர் வேலைக்காக ட்ரை பண்றீங்க. அப்போ வந்துட்டு உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா, ஒரு வேலை வருது அப்படின்னா, ஒரு ஏஜென்சி மூலமா ஒரு வேலை வருது. அந்த வேலைக்கு வந்துட்டு உங்க ரெஸ்யூம் வந்துட்டு எடிட் பண்ணி அந்த ரெஸ்யூம் கொடுத்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க. இன்டர்வியூல வந்துட்டு பெருசா ஒன்றும் கொஸ்டின் கேட்க போறது இல்லை. அதனால சும்மா வேலை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இப்போ நீங்க சிங்கப்பூர் வந்துட்டீங்க. சிங்கப்பூர் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு நீங்க தெரியாத வேலைக்கு வந்திருக்கீங்க. இப்போ தெரியாத வேலைக்கு வந்ததுனால உங்க கம்பெனி ஓனர் வந்துட்டு உங்களை என்ன பண்ணுவாரு? ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை கத்துக்கணும்னு டைம் கொடுத்தா எத்தனை நாள் கத்துக்க டைம் கொடுப்பாங்க? ஸோ அந்த டயத்துக்குள்ள நீங்க கத்துக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ அவங்க வந்து பெர்மிட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்க ஏஜென்சி வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? ஸோ இப்போ நீங்க கட்டி வந்த அமௌண்ட்டுக்கு அந்த ஏஜென்ட் கிட்ட நீங்க அந்த அமௌண்ட்டை வாங்க முடியுமா? ஸோ அப்படியே நீங்க தெரியாத வேலைக்கு முதல்ல வர முடியுமா? தெரியாத வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு நம்ம வெங்கிடெக்ல ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ தெரியாத வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற